நல்லவர் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இரவு தூங்க போவதற்கு முன்பாக இந்த நல்ல வார்த்தையில் தியானம் பண்ணுங்க. ஒரு தூக்கம் ரொம்ப இன்பமாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, பல இடங்களில் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாது அப்படின்ட்டு. ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தை, ஃபியர் நாட். பயப்படாமல் இருக்கிறதுக்காக கர்த்தர் அவ்வளோ வார்த்தைகள் நம்ம கொடுத்துருக்கிறார். ஆகவே தான் இந்த நாள் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எதை குறித்தும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறாரு, பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு, உதவி செய்கிற தேவனாக இருக்கிறாரு. எரேமியா 1:8 சொல்கிறாரு, அவர்களுக்கு பயப்படாது, உன்னை காக்க முடிக்கிற அவன் கூட இருக்கிறேன், என் வார்த்தையை வாயில் அருளி இருக்கிறேன். பெரிய அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. ஆகவே சோர்ந்து போகாமல் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி பயப்படாமல் உற்சாகம் நிறைந்தவர்களாக இருந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு சவால்களையும் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஆகவே இந்த நேரத்தில் ஒருவேளை சோர்ந்து போய், பிரதர் யாருமே இல்லை, ஒரே பிரச்சனைகள் அப்படின்னு ஒருவேளை சொல்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்கிறாரு, ஃபியர் நாட், பயப்படாது அப்படின்ட்டு. சந்தோஷமாக நிம்மதியை தூங்க போங்க. கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது. அது வரைக்கும் இந்த பூமியில் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து, தைரியம் கொண்டு, திடமனதாக இருந்து, காரியங்களை நடப்பித்து கர்த்தருக்குள்ளே நாமே திடப்படுத்தி கொண்டு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பார்க்க வேண்டும். அவங்க சந்தோஷமாக தூங்குங்க. வேதத்தை வாசிச்சுட்டு தூங்க போங்க, சவுபட்டு தூங்க போங்க, சந்தோஷமாக தூங்குங்க. யார் மேலேயும் கசப்பு வேண்டாம், எல்லாரையும் படிச்சிருங்க, நிம்மதியாக தூங்குங்க. இந்த இரவு ரொம்ப சமாதானமான இரவாக இருக்கும். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ. லவ் யூ ஸோ மச்.